எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், ஸ்டார் ப்ரொடியூசர் நம்ம கலைப்பணி தானு அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், ரைட்டர், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லா வேலை செஞ்சிருக்கிற டீனு வர்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். காட்டுப்புலி கலைப்புலி தான் பேர் வச்சது. இது இந்த காட்டுப்புலி அப்படிங்கறத நீங்க இப்போ ட்ரெய்லர்ல பார்த்துருக்கீங்க. பார்த்த மாதிரியே இது இப்போ ஜென்ரலா ஒரு 2 hours படத்தை 350 அடி எடிட் பண்ணி நல்லா காட்டுற முடியும். ஆனா இந்த படம் பொறுத்த வரைக்கும் 350 அடியில நமக்கு என்ன ஒரு இம்பாக்ட் இருக்கோ அதை விட ஜாஸ்தி இம்பாக்ட் 2 hours பிக்சர்ஸ்ல இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. டீனு வர்மா அவர்கள் பத்தி சொல்லணும்னா, அவர் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஸ்டண்ட் டைரக்டர் நார்த் இந்தியாவில். சன்னிடியல், இந்த கத்தர், இந்த மாதிரி படங்கள், ஏகப்பட்ட படங்களுக்கு அவர் ஃபைட் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு பெரிய நேம் அங்க. ஸோ ஒரு தமிழ் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாரு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு. ஸோ கதை கேட்ட உடனே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஆக்ஷன் இருக்கு, பட் த்ரில்லர் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். இது நான் இந்த மாதிரி இது வரைக்கும் நான் பண்ணலை. வேற மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன், ஆக்ஷன் நிறைய பண்ணியிருக்கேன். பட் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ஒவ்வொரு நிமிஷம், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது ஆடியன்ஸுக்கு இருக்கும். அந்த மாதிரி இது வெரி குட் டெக்னீஷியன். ரொம்ப பிரமாதமா ஒரு கேமராவை கையாளுறதோ இல்லை நம்ம சொல்ற விதமோ, பிரசன்டேஷன் ஆஃப் த பிக்சர் ரொம்ப பிரமாதமா இந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துல இன்னும் நிறைய பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு. ரஜினிஷன் சொல்லி அவர் மிஸ்டர் இந்தியாவா இருந்தவர். அப்புறம் சயாலி பகத், பியாங்கா தேசாய், அவர் நிறைய புதுமுகங்கள் இந்த படத்துல. ஃபைட் மாஸ்டர் அவரை பண்ணியிருக்காரு. மிஸ்டர் ராஜேந்திரங்கிற ஒரு கேமரா. ஸோ நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு படம் இது. அண்ட் தானு சார் பத்தி நான் சொல்லணும்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு. எனக்கு முதல்ல ஆக்ஷன் கிங் அப்படிங்கிறது அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அது இதுவரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போதான் அவர் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, எப்போ யார் படம் எப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது 27 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 27 வருஷம் சொல்லும்போது தான் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு. இவர் பார்த்தா 25 வருஷம் அப்படின்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது ஏதோ நம்ம வயசு சொல்ற ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அந்த படம் பண்ணும்போது உண்மையிலேயே we had a very nice இது. முதல்ல இதை நான் சொல்லணும்னு இருந்தால் அவர் சொல்லிட்டாரு. தமிழ் சினிமாலேயே அந்த அளவுக்கு யாரும் வைக்காத ஒரு பெரிய கட் அவுட் வச்சு படத்துக்கு விளம்பரம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமா இருந்தார் இல்லை, இன்னைக்கு உதாரணமா இருக்காரு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு சோப்பு நம்ம இது பண்ணாலும் சோப்பு அதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க. சினிமாவுக்கு தான் அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது காட்டின முதல் ப்ரொடியூசர் தானு அவர்கள். ஸோ அவர் சொன்ன ஒரு வார்த்தை நல்லா இருந்தது. நார்த் இந்தியாவிலிருந்து வந்த ஒருத்தரை நம்ம இங்கே ஆதரிக்கணும். அவர் நல்ல படங்களை பண்ணணும். அவர் நம்ம உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி நானும் சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயமா இந்த படம் மக்களுக்கு எந்த விதத்திலையும் ஏமாத்தாது. ஃபுல் ஆக்ஷன் பேக்டு த்ரில்லர் இது. நம்ம என்னதான் சொன்னாலும் பத்திரிகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது மக்களுக்கு கொண்டு
போய் சேர்க்கறது வந்து ஒரு கெட்டலிட்டிக் ஏஜென்ட் பத்திரிகைக்காரங்கள் தான். ஸோ தயவுசெய்து டீனு வர்மா அவருடைய சார்பில் ஐ ரிக்வெஸ்ட் யூ, இந்த படத்துக்கு என்ன வேணுமோ உங்க ஹெல்ப் இந்த படத்துக்கு இருக்கணும். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஜெய் ஹிந்த். All friends, good evening. This is my first film as a producer, as an actor, and my friend, director with me. In this film, my friend, Mr. Action King, Arjun, sir had a lots of experience in this film in jungle, and he helped me a lot as an actor. As on the set, anything I had to ask him about in Tamil, and Jairam sir also there, and everybody we try to make one of the good project, and after a long time, I work in Hindi film as a director, as action director, I known as action director, actor, and Bhojpuri also. This is my first debut film we are making under banner of my film, Kapishek film. This Arjun sir is one of the very big star in South, and when I met him, and we are shooting in Ramaji Road with Sunny, then I went to the health club and Arjun sir is working out there, and that time I thought let's work with Arjun sir in one project in action. Oh, that thing is now is complete in my life. I did whatever I achieved in my life, and all because of Dhanu sir. Everything happening very positively, and whatever you saw, I think so you all like whatever you all saw the film. That's all. I'm very grateful. Thank for Dhanu sir, Arjun sir, and all the press people. Thank you very much. Thanks. Jairam sir, thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு எனக்கு வாங்கி கொடுத்த கலைப்புலி தான் சார் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். நான் ஆல்ரெடி ஒரு 450 படங்களுக்கு மேலே விளம்பர படங்கள் இயக்கியிருக்கேன். அப்போ ரீசெண்டாக மாவீரனுக்கு வந்து பாடல்கள் அண்டு வசன பகுதியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் எனக்கு வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக அதில் ட்ரெயிலரை பார்த்து இந்த மர்ம முடிச்சு ஆவேசமான ஆரவாரம் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். என்னோட முக்கியமாக அர்ஜுன் சார் இருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி யார் படத்தில் எப்படி பண்ணாரோ அதை விட அதிகமான ஒரு ஆக்ஷன் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அதே இளமை, அதே துள்ளல், அதே வேகம். ஸோ வந்து நிச்சயமாக ஒரு ஆக்ஷனாகவும் மிக ஒரு மர்மமான படமாகவும் இருக்கும். இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இது, இனிய நாள் இது. சற்றொப்ப 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடன் காட்டுப்புலியில் என்னுடைய பங்களிப்பை நிறைவு செய்வதில் பேருவகை கொள்கின்றேன், பேரானந்தம் அடைகின்றேன். இந்த படத்தை வந்து நான் திரையுலகில் ஒரு சிலருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அதற்கு சத்யராமூர்த்தி ரமேஷ் சார் அவர்கள் காரணம். அவர் ஒரு நாள் டெலிவர்மா என்னிடம் அழைத்து வந்து, சார் நல்ல மனிதர், நல்ல ஸ்டண்ட் டைரக்டர், நல்ல டைரக்டர், இதை காட்டிலும் நல்ல மனிதர், இவர் அர்ஜுன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு, உங்களால் முடிந்த உதவிகளை செய்து தருவோம், நீங்கள் எனக்கு செய்து தரணும்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வரலன்னாலும் இந்த திரையுலகில் யார் வந்து கேட்டாலும் நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், செய்யணும், சினிமா வளரணும்னு நினைக்கிறவன். ஆனால் நீங்களே ஒன்று சொல்லும் போது என்ன சார், நான் கண்டிப்பாக செய்து தரேன்னு சார்கிட்ட பழகினேன். ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்தில் பழகிற மாதிரி டெலிவர்மா சார் என்னோட பழகி உடனே நான் ஜெயராம்கிட்ட சொல்லி, ஜெயராம் இந்த படத்தை எப்படி மாவீரனுக்கு எப்படி பணியாற்றினியோ அந்த மாதிரி இந்த படத்தை நீ பண்ணணும், இந்த படத்துக்கு நீ வசனம் பாடல்கள் எழுதி மிக உயரிய கலைப்படைப்பாக வசூல் சாதனை செய்யும் படமாக நீ பண்ணி தரணும்னு சொன்னேன். கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவருடைய பிஸியான இன்னைக்கு முட்டுக்காடு தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல ஷூட்டிங் ஆட் ஃபிலிமை விட்டுட்டு நேராக இங்கே வந்திருக்காரு. அர்ஜுனை பற்றி நான் சொல்லணும்னா ஒரு இன்வால்மெண்ட் உள்ள ஒரு கலைஞன், அதாவது எந்த நேரமும் சுறுசுறுப்பு. அர்ஜுனுடைய குடும்பத்தில் அவர் நினைச்சிருக்கிறாருல எனக்கு தெரியாது, அவங்க அப்பா சொல்லுவார், என் குடும்பத்துக்கு நீ தான் முத பிள்ளை, 2வது தான் கிஷோர், 3வது தான் அர்ஜுனு
ஆகவே அர்ஜுனை நீ கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னார். அன்னைக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு தான் 75 அடி கட் அவுட் எழுதின யார் படத்தை கட் அவுட் வைக்கிறேன் 100 அடின்னு சொல்லியிருந்தேன். 75 அடி தான் ஜெயாட்ஸ் கோபால் சார் எழுதி வச்சார். உடனே இதை ஸ்கிராப் பண்ணுங்க சார். சார் என்னென்ன நான் எழுதிட்டேன். அப்போ வேலூர் அலங்கார் தேட்டருக்கு அனுப்புங்க, அங்கே வச்சுக்கலாம், என் நண்பர் தேட்டர் தான். 100 அடி எழுதணும்னு சொன்னேன். 100 அடி எழுதி டிரைவிங் ரெஸ்டாரண்ட்டில் வச்சேன். அப்போ அதுக்கு கார்பரேஷன்லாம் பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாங்க. நான் என்றும் நேசிக்கக்கூடிய திரு டி ராமானுஜன் திரையுலகின் தந்தை அவர்கிட்ட போயிட்டு, சார் ஒரு மாதம் நான் வச்சுக்கிறேன் சார், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன் சார். அந்த காலத்தில் அது ஒரு 4 லட்சம் ஆச்சு. அது சாரம் கட்டுறதுக்கு 2 லட்சம் 2.5 லட்சம் ஆயிருக்கும். அப்படி வணங்காமுடிக்கு 90 அடி பண்ணாங்க, இது 100 அடி வச்சிருக்கிறோம் சார் அப்படின்னேன் அதே இடத்துலையே. உடனே அவரு அப்பத்தி கார்பரேஷன் கமிஷனர் ஃபோன் பண்ணி, ஐயா புது பையன் சின்ன பையன் தெரியாதனமா அவனுக்கு சட்டத்தெல்லாம் தெரியாது, 1 மாதம் வெளில வச்சுக்கிட்டோம். ஆனால் அவரு பர்சனல் கேரண்டி கொடுத்து அந்த கட் அவுட் எழுதுனதை வச்சோம். அப்படி ஒரு பாசத்தை நான் பொழிந்தவன் அர்ஜுனுக்கு. அந்த படத்தில் இருக்கிற ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது உடனே விளம்பரத்துக்கு அப்பெல்லாம் ஃபுல் பேஜே கிடையாது, நான் ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்தேன். அன்னைக்கு ஃபுல் பேஜ் கொடுத்தது. அதுக்கப்புறம் எனக்கு தடை போகிற அளவுக்கு ஃபுல் பேஜுக்கு பிரச்சனையை உருவாக்கணும் அந்த காலம்லாம் உண்டு. அதில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் போட்டு விளம்பரம் போட்டு அந்த ஸ்டில் இன்னும் என்கிட்ட இருக்குது, இன்னும் என் மனசில் இருக்குது. அந்த 100 அடி கட் அவுட் ஸ்டில்லாம் இன்னும் நான் என்னுடைய வரலாற்றில் அது ஒரு காலச்சுவட்டில் அது வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக அமைஞ்சது. அந்த வேகம், அந்த பாசம், அந்த ஒரு இன்வால்மெண்ட் ஈடுபாடு அர்ஜுன்கிட்ட இன்னும் இருக்குது. பார்த்த கண்ணுக்கு அவங்களாம் பால்மோ அதே மாதிரி தான் பையமாக தான் இருக்கிறாங்க. ஆகவே அர்ஜுனுக்கு இந்த படம் காட்டுப்புலி. ஆமாம், இது ரசிகர்களின் உள்ளங்களை வேட்டையாடும் புலியாக திரையுலகில் வலம் வரும். அதுக்கு என்னுடைய பங்களிப்பு என்னென்ன வகையில் உதவிகள் வேணுமோ நான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு பண்ணுவேன். இந்த படத்துக்கு நீங்கள்லாம் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து, அதாவது நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாரு, அவருக்கெல்லாம் நம்ம நல்ல முறையில் அவருக்கு உதவி செய்து ஹெல்ப் பண்ணி மிக உயரிய பெரிய தயாரிப்பாளராகவும் பெரிய இயக்குநராகவும் வரணும். அப்படிக்கு நம்ம எல்லாம் அவங்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய சப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி